வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் முதல்ல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது. முதல்ல தியானம் மட்டும் கிடையாது. அதாவது எப்படி வச்சுக்கணுன்னா, நீங்கள் ஆழமாக ஏதோ ஒரு பக்தியோ, ஆழமாக ஏதோ ஒரு சிவ வழிபாடோ, இல்லை ரெகுலராக திங்கக்கிழமை சிவன் கோயில் போக போகிறேன், ரெகுலராக செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிட போகிறேன், அதாவது இது ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி கிடையாது. நான் சொல்கிறது ஆத்மார்த்தமாக நீங்கள் ஏதோ ஒரு பக்தியோ ஒரு வழிபாடோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குருமார்கிட்ட போய் ஒரு தியானமோ ஒரு தீட்சையோ வாங்கிட்டு ஒரு மெடிடேஷன் மெத்தட்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு உங்களை என்னென்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது நான் சின்ன வயசில் தியானம்லாம் கற்றுப்ப நிறைய எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள். அப்போ எனக்கு அதெல்லாம் எதனால் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் ஏதோ ஒரு வைராக்கியம் நம்ம தியானம் கற்றுக்கணும், தொடர்ந்து அதில் பயணிக்கணுங்கிற ஒரு உந்துதல் இறை சக்தியாலும் குருமார்களுடைய அருள்னாலையும் தொடர்ந்து அதுக்குள்ளே நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் ஏன் நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது அப்போ நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் லேட்டராக வரப்போ சில குருமார்கள் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கும் இறைநிலை உணர்த்தினது அது சில விஷயங்களை. ஸோ அதுதான் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்தது, இதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவதுங்க, இது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஒரு நிறைய தவறுகள் பண்ணுறீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் லைஃப்பில் நிறைய நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நம்ம மேலே க்ரைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா உடனே உங்களை மாலை போட்டு சாப்பாடெலாம் கொடுத்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கொண்டு போய் உள்ளே வச்சு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் விடுதலை பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் அதே நீங்கள் தப்பே பண்ணலை, போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா, வாங்க சார் உட்காருங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நடைமுறை வாழ்க்கை. இந்த தியானமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு வயசு 30 40 50 60ன்னு இருக்கும். ஆனால் நம்ம ஆன்மாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வயசு மாறும். அதனால தான் நம்ம பார்க்குறப்ப சில குழந்தைங்க 5 வயசுலேயே நல்லா பாடுறது, சில பேருக்கு 10 வயசுக்குள்ளே அந்த ஆன்மீக ஈடுபாடெல்லாம் அதிகமாக வர்றது, அதீத ஞானத்தும் அதீத மெச்சூர்டாக பேசுகிறது. சில பேர் பாருங்கள் 70 வயசு இருக்கும், ஆனால் அவங்களுடைய மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு பிறவியில் ஒரு நல்ல குருமார்களுடைய அருள் பெற்றனாலையும் இறைவனோட அருள் பெற்றனாலையும் இந்த ஆன்மீக பாதைக்கு அவங்க வர்றதுனாலையும் ஏதோ ஒன்று அவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த பரம்பரையில், அவங்க பிறந்த பரம்பரையில் ஏதோ ஒரு புண்ணியங்கள் ஆன்மீக இது இருந்திருக்கும். அப்போ அந்த லிங்க் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்க இந்த ஆன்மீக பாதைக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு பிறவியாக வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிறவியாக வர்றப்போ முதல்ல அந்த தியானத்துக்கு போகிறப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் அதில் சொல்ல போகிறேன். அதாவதுங்க என்னென்னா, நீங்கள் முதல்ல மெடிடேஷன் பண்ணோன்னா, நான் நிறைய மெடிடேஷன் கிளாஸ்லாம் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தியானம் தீட்சை வாங்குவாங்க. வாங்கி புருவமத்தியெல்லாம் தொட்டு தியானம்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே வாரம் தான் ஆள் அப்ஸ்கேண்டு, ஆள் எங்கன்னே தெரியாது. பார்த்தா ஒரு 3 மாதம் கழித்து வருவாங்க, சில பேர் 6 மாதம் கழித்து வருவாங்க, சில பேர் 5 வருஷம் கழித்து வருவாங்க, சில பேர் 10 வருஷம் கழித்து வருவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிஜமாலே. சில பேர் வரவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. சில பேர் தெரியாது, அவங்க அடுத்த பிறவிக்கு தான் திரும்ப வருவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த இது அந்த இப்போ நான் சொன்னேன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் தியானத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் முன் செய்த வினைகள் அத்தனையுடைய ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணுவாங்க. நீ என்னென்னா, முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குருமார்களையும் இறை வழிபாடு அந்த தன்மை உங்களுடைய நெட்வொர்க் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் குணங்கிறது வரும்.
அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அடி அடித்தா ஓங்கி 4 அடி அடிக்கணும், எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பழி வாங்குகிற உணர்ச்சி, அந்த மாதிரி பதிவுகள் தான் நமக்கு ரெக்கார்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தது அதிகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு இன்பம் கொடுத்தது கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம எப்போ ஆன்மீகத்துக்கு வர்றோமோ அப்போ அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முன்னை விட கஷ்டம் அதிகமாக வரும். உடம்புலேயும் நிறையா கஷ்டம் வரும், மனசுலேயும் நிறையா கஷ்டம் வரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க வீட்டிலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, நம்மளை தான் பயங்கரமாக துன்பம் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அவங்க மூலமாக அந்த தெய்வங்களும் தேவதைகளும் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து உறிஞ்சி எடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு அந்த வலி வேதனையை தாங்குகிற சக்தியை வந்து நீங்கள் இறைநிலைட்டையும் குருமார்கள்ட்டையும் கேட்கணும். நீங்கள் பயந்துட்டு அந்த ப்ராசஸ்க்கு பயந்துட்டு அங்கேருந்து நீங்கள் நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துன்ப வேதனைகள் பலவிதமாக வந்து கழியும். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் கற்றுக்காதவங்களுக்கு இப்போ சராசரி சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு 99% ஆஃப் பீப்புள் ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல், உண்மையான தியானம்னா என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட சாதாரணமாக இப்போ உங்களவுக்கு அவங்க கஷ்டமே வராது. உங்களை விட நிறையா தப்பு பண்ணுவான். ஆனால் உங்களுக்கு அவங்களுக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் இந்த கர்ம வினைகளெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்க உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ மூட்டை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. அதான் அதில் உள்ள காமெடி. சில பேர் தியானகத்துக்கு போவாங்க, பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து பயங்கர அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஃபைல் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி வச்சுருப்பான். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவார் தவம் அதிகாரத்தில், தவம் ஏற்கனவே செஞ்சுருந்தால் தான் தவமே வரும் அப்படின்னு. அதுக்காக செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இந்த பிறவியில். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல குணங்களும் பொறுமையான மனநிலையும் இருந்தால் தான் அந்த தியானத்துக்குள்ளேயே நம்ம வர முடியும். நான் சொல்கிறது உண்மையான தவம், உண்மையான தியானம். சும்மா மேம்போக்கா அங்கே இங்கே போய் ஏதோ கற்றுக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஆழமான ஒரு 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 அமைதியான மனநிலை இருந்தால் தான் உங்களால் அந்த தியான நிலைக்கே வர முடியும். ஸோ அந்த தியான நிலைக்கு வரப்போ முதல்ல வர்றது உங்களுக்கு துன்பங்கள் தான். நான் சொல்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு. அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலம் 3 மாதமோ 6 மாதம், அது ஒவ்வொருத்தருடைய ஃபைல்ஸை பொறுத்து, அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்து. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக சொல்லவே விரும்பலை. ஏன்னா ஐ டோன்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு ஸ்பீக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஏதோ ஒரு துன்பம் வந்து அவங்களுக்கு உடம்புலையோ மனசுலேயோ வரும். அது தெரியாது. அந்த பரம்பரையில் அவங்க தாத்தா அப்பா அம்மா என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அது அத்தனையும் இவங்க தலையில் தான் வெடிஞ்சு அவங்க மூலமாக கழிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க பசங்களும் நல்லாயிருக்கும், அந்த பரம்பரையும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வினையை வந்து யாராவது ஒருத்தர் அந்த ஆன்மீகமாக இருக்கிறவங்க மூலமாக தான் அது கழியும். ஆனால் அது அப்படி கழியாமல் வச்சுட்டு மூட்டையாக சேர்த்துட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த பரம்பரையில் தொட்டது தொடங்காது, பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் வராது, பெரிய க்ரோத்லாம் அவங்களுக்கு எதுவும் வராது. நீங்கள் க்ரோத்னால் உடனே ஃபினான்ஸை மட்டும் நினச்சிக்காதீங்க, எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அது சில பேருக்கு எல்லா ஃபினான்ஸும் இருக்கும், பார்த்திங்கன்னா மனசில் நிம்மதியே இருக்காது. சில பேருக்கு நல்ல நிம்மதி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வசதிகள் கூட இருக்காது. எல்லாமே நமக்கு சாதகமாக உள்நிலையிலையும் சரி வெளியிலையும் சரி ஓரளவுக்கு சாதகமாக அமையணுன்னா நமக்கு கர்ம வினைகள் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதர் வழிபாடு அதர் மெத்தட்ஸ் எல்லாம் டைம் டேக்கிங். உங்களுக்கு தவம் தான் ஃபாஸ்ட். அதுதான் ஔவையார் சொன்னாங்க, தானமும் தவமும் தான் செய்தாராயில் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு. வானவர் நாடுன்னா அந்த உச்சி திறக்கும். தானம்னா நம்ம இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு ஞான தானம். உங்கள் உடம்பால் நீங்கள் நல்லது செய்கிறது, உங்கள் வார்த்தையால் நல்லது செய்கிறது, இது வந்து தானம். தவம்ங்கிறது நம்ம கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது, புருவ மத்தியை கவனிக்கிறது, ப்ராப்பராக ஒரு தியானம் கற்றுக்கிட்டு பண்ணுறது. ஸோ அது வந்து தவம். ஸோ இந்த தவத்தை நீங்கள் முதல்ல பண்ணுறப்ப ஆழமாக ஏதோ ஒரு பக்தி, ஒரு இறைவனை நீங்கள் 7 வாரம் செவ்வாய்க்கிழமை நான் முருகரை விரதம் இருந்து கும்பிட போகிறேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டங்கள் நமக்கு வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை
நம்ம தாண்டி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். சம்மந்தமே இருக்காது. திடீர்னு ஒரு குழப்பம் வரும் மனசில், திடீர்னு உடம்பெல்லாம் வலிக்கும், தலையை வலிக்கும். வெளியில் சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதான் இதில் உள்ள பியூட்டியே. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாலும் ஒன்றுமே வராது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் புரியும். அது என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த கஷ்டம் வந்து கழிஞ்ச பிறகு உடம்பு மனசும் பிரைட்டாகிடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருந்து அதை நீங்கள் கடக்கணும். அது மாதிரி இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இன்னும் நம்ம பேசுவோம் தியானத்தை பற்றி. இன்னும் ஃபர்தராக அந்த தியானத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப முடிஞ்ச பிறகு என்னென்ன மாதிரி மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தது பேசுவோம். பட் என்னென்னா, நீங்கள் தியானம் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ற அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், இதை பார்த்துட்டு பயந்துட்டு நீங்கள் தியானத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. அந்த ஒரு ஏன் அப்படின்னா, அது நீங்கள் கற்றுக்கிற போய் சேர்ற இடத்த பொறுத்து இருக்குது. உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, நல்ல குரு கிடைத்தவர் பாக்கியவான் அப்படின்னு. நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்க? சும்மா போனோடனே இதுதான் புருவமத்தி, இதுதான் சக்கரம் அப்படின்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுவல்ல தியானம். பொறுமையாக நீங்களும் பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கு சொல்லித்தரவரும் பொறுமையாக இருக்கணும். பணம் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கக்கூடாது. முதல்ல உங்கள் மன அலைச்சூழலை குறைக்கணும். அதை பற்றி ஆழமாக பேசணும். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை எடுத்துகிட்டு போகணும். எடுத்த உடனே அப்படியே என்னமோ போய் மெக்கானிக்கல் ஷாப்பில் வண்டியை காட்டுற மாதிரி எல்லாம் டக்குன்னு தியானத்தெல்லாம் கொண்டு வர முடியாது. அது வந்தாலும் அது பெரிய பலனை கொடுக்காது உங்களுக்கு. திரும்ப உங்கள் பழைய ரொட்டீன் லைஃபுக்கு தான் கொண்டு வரும். அந்த உண்மையான தியானத்துக்குள்ளே நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்கள் உடம்பும் மனசும் ஓய்வு அடைஞ்சிரும். ஒரு ரிலாக்ஸேஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். அதுதான் வந்து இது. அப்போ போகிறப்ப அந்த முற்பிறவி கர்மாக்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நமக்கு துன்பங்களை கொடுக்க ஆரம்பிக்கும், நஷ்டங்களை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். அதையெல்லாம் கடந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம மேலே போக முடியும். அது எதுக்காக வருதுன்னா, அதெல்லாம் உங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வருது. அதனால் அதுக்கும் நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கணும். அதை அனுபவிக்கிற காலகட்டத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது இறைவனோட துணையோட, குருவோட துணையோடு நம்ம அதை கடந்து போகக்கூடிய சக்தியை வந்து இறைவன்கிட்ட நம்ம வேண்டி கேட்டோம்னா நிச்சயமாக அது கிடைக்கும். இன்னும் ஃபர்தராக அதை பற்றி பேசுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.